ஹலோ கைஸ் எல்லாரும் வந்து லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து சோல் பெட்டில் வந்து செகண்ட் எபிசோட் தான். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ உடம்புல இருக்கிற அந்த டீமன் ஒயிட் ஐ டீமன் வந்து வெளியே வந்து அவன் சோலை வந்து உரிய பார்க்குங்க. ஆனால் ஹீரோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவன் சோலை வந்து அவனுக்குள்ளேயே வந்து திருப்ப வந்து கூப்பிட்டு வந்துடுவான். அந்த டீமனே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவனோட உடம்புக்குள்ளே. ஸோ நம்ம பெட்டும் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ சொல்ல கடைசியாக ஒரு வேலை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம பெட்டுக்கு அடிபட்டிருக்குள்ள நம்ம உல்ஃபுக்கு அதுக்கு வந்து மந்து போட்டு உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து அந்த காவலாளி வந்து சாயை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறான். அவன் போய் கதவை தட்ட உள்ளேருந்து ஒரு பொண்ணு அரைங்குறையமாக வந்து பயந்து ஓடுதுங்க பாவம். அவன் உள்ள அந்த நாய் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. அவன் போய் சொல்கிறான் அந்த மாதிரி ஜாங்க அந்த குண்டை வந்து செத்துட்டான் அப்படின்னு ஒன்று சாய்க்கெலாம் சமக்கம் எவன்டா அவனை அடிச்சது எவன்டா அவனை சாவடிச்சுன்னு தெரியலையே. கண்டிப்பாக இது எனக்கு பெரிய லாஸ் தான். இப்போ எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் நான் உடனே இங்கே பார்த்தவன் அப்படின்ட்டு அவனை யோசிச்சுட்டு இருக்கான் யார் பண்ணதுன்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து அந்த சாய் அவன் வந்து செத்துட்டான், அவங்க இருக்கிறவன் எவனோ ஒருந்தடா கொன்னவன், உங்களுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறோண்டா அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. சாய் அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்ட்டு. ஹீரோலாம் நைட்டு வந்து ஹீரோ லேட்டாக வந்து யோசிச்சு பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் இவனை சொல்கிறான் அதனால் வந்து லைஃப் அண்ட் டெத் பேட்டில் வந்து நாளைக்கு நடக்க போகிற ரெடியாக இருங்கடான்ட்டு சொல்லிட்டு போயிடறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து படுத்துருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வரதுக்குள்ளே நான் அந்த புக்கு வேணும் அப்படின்ட்டு போகிறாங்க. ஹீரோயின் கேட்குறான் நீ தானே வந்து அவனை கொண்டதுன்னு கேட்டால் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சரி ஓகே நாளைக்கு வந்து சாவ அமௌண்ட் செத்துறாத முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்க போகிற அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு தூங்குறாங்க. ஸோ வந்து அடுத்த சீனில் அடுத்த நாள் காலையில் வந்து அவன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா சாய் வந்து உங்கள் 2 பேருக்கு வந்து ரெண்டு பேராக பிரித்து 2 பேருக்குள்ள பேட்டில் நடக்கும், நீங்கள் வந்து எவன் ஜெயிக்கிறீங்களோ இன்னொருத்தனை வந்து சாவடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான் இந்த கூட்டத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி சாவது விருப்பம் இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன்னு தப்பிச்சு போவேன், நம்ம சாயம் அவனோட டீமன் உல்ஃபை சமன் பண்ணுவான் பாருங்க, அதெல்லாம் அப்டேட் ஆகி பெருசாக இருங்க, உடனே போயிட்டு அவனை சாவடிச்சு போடும் பாருங்க. இதை பார்த்துன்னு எல்லாருக்கும் பயப்பட ஆரம்பிச்சாரானு. சாயா சொல்கிறான் எவனா ஒருத்தன் தப்பிக்கணும்னு நினச்சினா இதான நிலமிட்டு ஒருத்தங்க இருக்கிற பள்ளியை கூட்டு எனக்கு கொள்றது ரொம்ப பிடிச்சிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உல்ஃபை ஒவ்வொருத்தக்கிட்டே வந்து மூந்து பார்த்துட்டு கடைசியாக நம்ம சாய்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து பாருங்க. நம்ம சாயம் தடையை கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுரா அப்படின்ட்டு ஒருத்தன் சாவடிச்சிட்டு அவன் பேரை மட்டும் எடுக்கிறாங்க. நீ ஜெயிச்சிட்டா அப்படின்னா இவனும் பரவாயில்ல இது கொஞ்சம் லக்கு தான் போல எனக்கு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். ஸோ அப்படியே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபைட் நடக்குதுங்க. ஒவ்வொரு 2 பேரும் அவங்க பீஸ்ட்டை வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து எல்லோரும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க கண்டிப்பாக அப்படியே போயிருந்தால் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு. ஒவ்வொரு பேட்டிலையும் ஒவ்வொருத்தனை வந்து காட்ஸ் கொண்டுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தன் வந்து ஜெயிச்சு அடுத்தது போயிட்டுருக்கான். ஸோ வந்து ஹீரோ கூட வந்து ஒரு பொண்ணு போட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா கையில் வந்து ஒரு பாய்சனஸான ஹெர்பு வச்சுட்டு ஹீரோ மேலே தூக்கிடுவோம். உடனே ஹீரோவை வந்து குணாயை வந்து அடிப்பான் பாருங்க. அந்த கத்தி வச்சு அடித்தோடனே அந்த பாய்சன் அந்த பொண்ணுக்கே ஏறி அந்த பொண்ணு செத்துரும். இதை பார்த்துறாருன்னு பரவாயில்ல ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பான்ற நம்ம சாயா அதை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்சிட்டான், அவனை கொஞ்சம் பேரை மாற்றி விடு அப்படின்னு அவன் பேரை மட்டும் மாற்றி வச்சுறாங்க ஜெயிச்ச லிஸ்ட்லேருந்து. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் தோற்று ஒருத்தன் ஜெயிச்சு ஒவ்வொரு பேட்டிலாக முடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 11 பேர் வந்துட்டாங்க. இன்னும் ஒருத்தன் வந்து ஜெயிச்சாகணும். ஒருத்தன் ஜெயிச்சதான். யாருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு அந்த பள்ளியை கொண்டான் பார்த்தி அவங்க 2 பேருக்கு தான். 2 பேரும் அவங்க வந்து பெட்டை வெளியே எடுத்துகிட்டு வர அந்த பள்ளியை கொண்டவன் பெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தானுங்க. அது நம்ம உல்ஃபும் 2 பேர் சண்டை போட உல்ஃப் என்ன தான் அடித்தாலும் அது ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. நம்ம உல்ஃபு குட்டியும் பாவம் சுற்றிக்கிட்டு இருக்கா, அதுவாக துரத்தி அட்டாக் பண்ணுது. ஒரு கட்டத்தில் சரண்டர் பண்ண ஹீரோ சொல்கிறான் தப்பிச்சிருன்ட்டு, அது வந்து தப்பிச்சிருச்சுங்க. அவனை வந்து வெனம்லாம் வச்சு பாய்சன் வெனம்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அதனோட பாய்சன் நம்ம உல்ஃப் வாலில் போட்டு அதனோட ரொம்ப வந்து எரிச்சல் ஏற்படுது. அப்புறம் உல்ஃபை தட்டி விட்டு போயிட்டு அந்த வெனம் பைத்தான கூட சண்டை போடுது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இதனடா குட்டி உல்ஃபாக தான் இருக்குது ஆனால் இவ்வளோ நேரம் தாக்கப்படுது, எவ்வளோ நேரம் தாக்கப்பிடிக்கிறான் பார்க்குறான்ட்டு அவன் பைத்தானை வந்து அட்டாக் பண்ண சொல்லுவான் பாருங்க. அந்த பைத்தானை மாறி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உல்ஃபும் பாவம் எல்லாத்தையும் தப்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஹீரோ அட்டாக் பண்ணால் அது வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம உல்ஃபோ அதனோட பவர் யூஸ் பண்ணி கிளா அட்டாக் பண்ணால் அதுக்கு ஒன்றுமே ஆகலைங்க. ஜஸ்ட்டு கீரல் மட்டும் தான். இதில் பார்த்துருக்கு எல்லாரும் கண்டிப்பாக அந்த உல்ஃபு சாக போகுது, ஹீரோ செத்துற போகிறான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ தானே அவன் ரூமெட்டு, அவனுக்கு ஏன் வேறு பெட்டே கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு கேவலமான பெட்டு வச்சுட்ருக்கான்னு பேசிகிட்டு இருக்க. ஹீரோ வச்சுட்ருக்கான் எப்படி இது சாவடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இது பேசிகிட்டு இருக்கும்போதே பைத்தியார மாதிரி கத்துறான், டே பைத்தான் உன்னோட பவரை வெளியே கொண்டு வா, உன்னோட பிளட் ரேஞ்சை வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் ரேஞ்ச் ஸ்கில் யூஸ் பண்ணிட்டு அந்த பைத்தான் நம்ம வந்து உல்ஃபை அடிக்கிறது. எல்லோரும் பேசுகிறாங்க இதோட கதை முடிஞ்சு இவன் சாக போகிறான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. நம்ம உல்ஃபை க்ளோன் டெக்னிக் யூஸ் பண்ணும் பாருங்க, எல்லாம் மறந்துடுவானுங்க. க்ளோன் டெக்னிக் யூஸ் பண்ணி அதனோட மேலே தலைக்கு மேலே போயிட்டு வயிற்றுக்குள்ளேயே போயிடுங்க. இதை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியாக அதுவே செத்துருச்சு போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க உள்ளேருந்து மூன் பிளேடுன்னு ஒன்று எல்லாரும் பார்த்துருவானுங்க. ஏன்னா அது வந்து 9th லெவல் ஸ்கில். அதை யூஸ் பண்ணி அந்த பைத்தானை கொண்டுட்டு வெளியே வந்து லேக்காக வந்து நிற்கும் போகிறான். இன்னும் இந்த லேக் வந்து 9th லெவலில் இருக்கா, என்னடா அவன் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான், எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லாம் அதிர்ச்சியாக. அந்த லேக் 9th லெவல் இருந்தால் மட்டும் தான் அந்த மூன் ஸ்கில் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒன்றும் பவர்ஃபுல்லான பெட்டு தான் போல, இவன் மறைச்சிக்கிட்டு இருக்காருன்றான். ஸோ அவனை கொல்ல வர இவனை சொல்கிறான் நான் இங்கே என்னடா எனக்கு கொல்றது, நானே என்ன கொண்டுக்கிறேன், அவனை அறுத்துட்டு செத்து போவேன். இதோட இந்த இதுவும் முடிஞ்சுங்க. ஹீரோ வந்து ஜெயிச்சுட்டான், அவன் வந்து தோத்துட்டாங்க. அவனால் தற்கொலை பண்ணிட்டு செத்துருவான்.
ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ சரி ஓகே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இந்த சாய் வந்து எழுந்திருக்காங்க, நீ எப்படா அதுக்குள்ளே போகலாம், நீ கண்டிப்பாக அங்கே செத்தே ஆகணும். அவனாவும் மென்டல் பவர் யூஸ் பண்ணி ஹீரோவோட கான்ஷியஸ் கொடுக்குற பெட்டு மேலே ஒரு சீலை போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாரும் மிரட்டுவாங்க, இவன் ஏன் அப்படி பண்ணுற, வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டானு. உடனே சாய் கீழே இறங்கி வந்துட்டு, நீ தான் அந்த ஜாங் அந்த குண்டனை கொன்ன, என்கிட்ட வந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியாடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கிட்ட வருவான் பாருங்க. நம்ம ஹீரோக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. எல்லோரும் வந்து இல்லை அவன் சாப்பிட்றான்னா அவனும் அவன் பவரை வச்சு இன்னுமே டார்ச்சர் பண்ண ஹீரோவால் ஒரு கட்டத்துக்கு முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துருவான். சரி இவனும் அவனை கொல்லலான்னு ரெடியாக இருக்கான். உல்ஃபா அவனை சாப்பிடுன்னு சொல்லும்போது திடீர்னு இவனோட மாஸ்டர் வாய்ஸ் கேட்குது, அவன் உண்மையிலே திறமைசாலி, அவனை வந்து காம்படிஷன் கொண்டு வா அப்படின்னு இவன் சொல்லுவான். இவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. சரி ஓகே மாஸ்டர் அப்படின்றான். டேய் இவன் யாரா என் ரூம்மேட்டு, இவனை கூப்பிட்டு போங்கடா அந்த நாயை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம உடனே நம்ம ஹீரோயினும் அந்த ஹீரோவை தூக்கிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான் அந்த உல்ஃபு கிட்ட, கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு இங்கேருந்து தப்பிக்கணும், அந்த நாய் சாய்க்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு பாலத்தை கட்டுவோம், அதுக்கு நீ உதவி அப்படின்னு கேட்டால் அந்த உல்ஃப் வந்து ஓன்னு கற்றுக்கிட்டு ஆமான்னு சொல்லுதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து அதுவும் வந்து அப்கிரேட் ஆகுது. அப்கிரேட் ஆன உடனே வந்து ஹீரோவும் அந்த சோல் ஸ்டோனை கொடுக்குறாங்க. ஸோ அப்கிரேட் பண்ண உடனே அதுக்கு வந்து ஃபயர் ஆட்ரிபியூட் கிடைக்குது. ப்ளஸ் அதனோட கிளா இருக்குது பார்த்தீங்களா, அதனோட இந்த கிளா அந்த நகம் அது வந்து செகண்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகுதுங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோலாம் ரொம்ப சந்தோஷப்படுறான், நீ சூப்பர், நீ வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆகிட்ட உல்ஃபி அப்படின்ற மோகி அப்படின்றான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாய் வந்து யோசிச்சுட்டு இருக்கான், மாஸ்டர் வேறு கூப்பிட்டுருக்காரு, ஆனால் அவனை இங்கே கொண்டு அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி மாஸ்டர் காம்படிஷன் வந்து டைம் ஆகுது, இந்த மாதிரி இன்னும் ஒரு மாதத்தில் காம்படிஷன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது காய்ஸ். இது வந்து சோல் பெட்டோட செகண்ட் எபிசோட். நான் தேர்ட் எபிசோடு வந்து இதில் ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்கப்பா. சோல் பெட்டில் எபிசோடு 3க்கு தான் வந்து நம்ம போயிட்டோம். ஸோ ஒரு எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோ ஒரு தனியான இடத்துக்கு வந்து அவன் சோல் பெட்டை கூப்பிட்டு அவன் கற்றுக்கிட்ட அந்த புது ஸ்கில்லெலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொண்டுட்டாங்க. அவன் வெளியே வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கா மோகி, இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கில்லை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நேரம் அப்படின்ட்டு அவனும் வந்து லேக்காக மாற்றிட்டு உடனே அவன் ஃபயர் ஸ்கில்லை யூஸ் பண்ண சொல்லுவான் பாருங்கள். ஃபயர் ஸ்கில்லுக்கெலாம் மரங்கள்லாம் ஒட்டஞ்சுது, அது கிளா அட்டாக்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தன் வரானுங்க. வேறனா நம்ம சாய் மாதிரி வேற ஒரு ஹெட்டு அவனோட அடிமைகள் வரானுங்க. அவனுங்களாம் சோல் ஸ்டோன் ஃபுல்லாக வந்து வெயிட்டாக தூக்கிட்டு போக எல்லாத்தையும் கொள்ளடிச்சு வரானுங்க. இவனை பார்த்துட்டு டே என்னடா ஒரு மூன் லைட் ஃபாக்ஸை வச்சிருக்கான், இது குப்பை ஃபாக்ஸ், இதெல்லாம் அவெல்லாம் ஒரு ஆளாடா, இவன் ஒரு தான் சண்டை போட்டு வேணாம், இவனெல்லாம் போனால் போது, இவனெல்லாம் அடியாமல் விட்டுருங்க அப்படின்ட்டு அந்த டீமோட லீடர் வந்து ஜாங் அவன் வந்து இவன் மாதிரி குப்பெல்லாம் நம்ம வச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்க நம்ம வேலைக்கு நம்ம போவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோவும் நம்ம கண்டுக்காம ஹீரோவும் சொல்கிறான் இந்த மாதிரி சரி ஒன்றும் கவலைப்படாத நம்ம வந்து டென்ட்டுக்கு போயிடலான்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆளுங்களை வந்து நம்ம டீமை வந்து யாரும் அடிச்சிருக்காங்க. நம்ம டீமில் 2 பேர் வந்து யாரும் அடிச்சிருக்காங்க. உடனே நம்ம டீமோட லீடர் தான் கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கே போயிட்டு இருந்துச்சுமோ, நேற்று வந்து யாரோ ஆள் தெரியாதவங்க நம்ம ஆளுங்களை அடிச்சுட்டு போயிருக்கானுங்க, வந்து அவங்க இருக்கிற எல்லா ஸ்டோனையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டுருக்கானுங்க அப்படின்றாங்க, நீ கொஞ்சம் சேஃபாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களும் பேசிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வந்து அவனாக தான் இருக்குன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், அந்த ஜாங் தான் இதெல்லாம் காரணமாக இருக்குன்ட்டு. உடனே அவன் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாது, நம்ம வந்து காம்படிஷன் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போது, நம்ம போய் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ட்டு. நீ ட்ரைனிங் எடுக்கலடா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் ட்ரைனிங் எடுத்து நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம், நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த காம்படிஷன் காட்டுறாங்க. அந்த காம்படிஷனுக்கு ஒருத்தர் வந்து எல்டர் மாதிரி ஒருத்தர் அவர் தான் அந்த காம்படிஷன் தொடங்கி வைக்க போகிறாரு. ஸோ வந்து நம்ம சாய் மாதிரியே அங்கே நிறைய பேர் வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு கீழே ட்ரைன் பண்ணப்பட்ட ஸ்லேவ்ஸும் வராங்க டீமாக. ஸோ அங்கே வந்த உடனே சரி ஓகேப்பா ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டீம் பேட்டில் தான் மற்ற பேர் டீமாக சண்டை போடணும் அவர் ரூல் சொல்லிட்டே இருக்கும்போது இவனுங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, இந்த டீம் ஒரு சப்ப டீமாடா, இவனுங்களெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம இது பண்ணுறாங்க, போனால் 10 நிமிஷத்தில் அடிச்சிட்டோன்னா இவனுங்கெல்லாம் கத்திட்டு இருக்காங்க, அவனுங்க தான் வந்து எங்களை அட்டாக் பண்ணதுன்ட்டு. உடனே வந்து அவனுங்க எல்லாரும் அவங்களோட பெட்டை சம்மன் பண்ணி அது பார்த்தா பெருசு பெருசாக இருக்குது. அதில் ஒருத்தன் எர்த்து பீஸ்ட் வச்சுருக்காங்க, அது வந்து 7th லெவல் பீஸ்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது. உடனே இந்த எல்டரும் வந்து பேரியர் போட எல்லாம் அடிச்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ டைம் இருக்கிற பெட்டும் அந்த சைடில் இருக்கிற ஜாங் டீம் பெட்டும் வந்து மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து யாராலும் ஒன்றுமே பண்ண முடியல. இவனுங்களா பேசிக்கிட்டு இருக்கானுங்க ட்ரைனிஸாக, கண்டிப்பாக வந்து இந்த சாய் உங்கள் டீம் தோற்றுறோம், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து உங்களை அசிங்கலாம் படுத்த மாட்டேன், நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு சாய்க்கெலாம் ஒரு நிமிஷம் கடுப்பாகுதாங்க அந்த இடத்த. இவனுங்களும் பேசிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து தோக்கடிக்கணும் அந்த டீமை, இல்லைனா வந்து நம்ம வந்து உயிர் வாழ்றதே கஷ்டமாயிடான்ட்டு. நம்ம சாயும் சொல்கிறாரு அதில் ஒருத்தன் அந்த மூன் லைட் ஃபாக்ஸ் வச்சுருக்கான் பற்றி அவன் எப்படியாவது கொல்லணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம மூன் லைட் ஃபாக்ஸும் போயிட்டு அந்த எர்த்து பிஸ்ட்டை மாற்றி வந்து கன்ஃபியூஷன் பண்ணுங்க. அந்த எர்த்து பிஸ்ட்டை நம்ம மூன் லைட் ஃபாக்ஸ் அடிக்க வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம டீம் வீக்காக தான் இருக்காங்க, எதிர் டீம் இருக்கிறவங்களாம் பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. அவனுக்கு பீஸ்ட்லாம் பயங்கரமாக அதனோட டார்க் ஃபயர் ஸ்பிரிட்டை வந்து நம்ம ஃபாக்ஸ் அட்டாக் பண்ணி நினைப்பா நம்ம ஃபாக்ஸாலும் தப்பிச்சிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டு ஸ்பிரிட்டை வந்து ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ண அவன் எல்லாருக்கும் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே யாராலுமே முடியல, ஒவ்வொரு ஸ்பிரிட்டும் நம்ம சைடு ஆளுங்களும் அடி வாங்கிட்டே இருக்குது. அந்த ஒரு எர்த்து பீஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 4-5 நம்ம ஆளுங்களோட பீஸ்ட்டை அடித்து தூக்கி போடுது. இதை பார்த்து அவனா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த டீமோட லீடர்னா. நம்ம சாயும் எதுவும் சொல்ல முடியாமல் கடுப்பில் உட்காந்துருக்க, இருடா டே இவன் சாவணும் தானே வெயிட் பண்ணிட்டு
இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ எப்போ சாவான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவள் வந்து அவளோட பெட்டு அது வந்து ஒரு ட்ரீ பெட் மாதிரி இருக்கும். அந்த பெட்டை வச்சு அந்த எர்த் பீஸ்ட் வந்து பிடிச்சிட்டா. இதை பார்த்து என்ன சொல்கிறேன்னா உடனே அந்த ட்ரீ பெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுங்கடா, அந்த ட்ரீ பெட்டை யாராவது இது பண்ணுங்கடான்னு உடனே இந்த ஃபயர் பெட்டும் போகுது. இந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஹீரோ உடனே திருப்பி ஒரு அடி அடித்த உடனே அந்த ஃபயர் பீஸ்ட்லாம் அப்படியே காலியாகிடுங்க. ஹீரோவும் நெக்ஸ்ட் இந்த லிஸ்டை வந்து ஒரு ரெடி அடிக்கும், அந்த பீஸ்ட்டும் காலியாகுது. இதெல்லாம் வந்து ஷாக் ஆகிறானுங்க. இந்த மூன் ஸ்பிரிட்டுக்கு வந்து கொள்ளுங்கடா அந்த ஓனாயன்ட்டு. இந்த எல்டரா கேட்குற யாருதுடா அந்த ஸ்பிரிட் பயங்கரமாக இருக்குன்ட்டு இவனுக்காக கடுப்பாகுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிட் தான் போயிட்டு ஒவ்வொரு ஸ்பிரிட்டை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க வேற வச்சு எல்லாரும் கட்டி போட ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் சொல்கிறான், என் ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, குப்பையடா நீங்கன்ட்டு அவன் ஸ்பிரிட்டை வச்சு அட்டாக் பண்ணுறான். விண்டு ஸ்பிரிட்டும் நடுவில் மாற்றி அட்டாக் பண்ணுறது. நம்ம உடனே ஹீரோவா ஒரு ஐடியா வந்து பண்ணுறான். சரி ஓகே இதுலேருந்து எப்படியாவது டேக்கிள் பண்ணோம் அப்படின்ட்டு டேரெக்டாக அந்த எர்த் ஸ்பிரிட் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த எர்த் ஸ்பிரிட் கிட்ட போய் டாஜ் ஆகிடுதுங்க. இதை பார்த்த உடனே அவனுக்காக டென்ஷன் ஆகுது. அந்த எர்த் ஸ்பிரிட்டும் விட்டாமே அவனை மாற்றி வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு அது வந்து ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுறது வந்து ரேஞ்சு ஸ்கில்லாமா. அதை யூஸ் பண்ணி உடனே வந்து அதனோட ஸ்பீட்லாம் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து கிழிச்சு ரத்தம் வருதுங்க. நம்ம பெட்டு பண்ண அட்டாக் அதுக்கு உடம்பு கிழிச்சு ரத்தம் வருது. இதை பார்த்து அவனுக்காக செம்ம டேமேஜ் வச்சுட்டு என் பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிடான்னு சுற்றிக்கிற எல்லா பெட்டும் வந்து அந்த எர்த் ஸ்பிரிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனால் நம்ம ஆளுங்க இதுதான் நல்ல சான்ஸ்ன்ட்டு நம்ம பெட்டை வச்சு சுற்றிக்கிறவங்க எல்லா பெட்டையும் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டே இருக்கானுங்க. அந்த எர்த் ஸ்பிரிட் மட்டும் சாவடிச்சிட்டா போதும், மற்ற எல்லாருமே ஈஸியாக தான் இருக்காங்க. உடனே சொல்கிறாங்க இதுதான் நம்ம நல்ல சான்ஸ், விடாதீங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் வாங்கன்ட்டு மொத்தலாம் பின்ட்டு ஒன்றா கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாமே தோத்துருச்சு. அந்த எர்த் ஸ்பிரிட் மட்டும் இருக்குது. எர்த் ஸ்பிரிட் இல்லை அந்த விண்டு ஸ்பிரிட். அந்த விண்டு ஸ்பிரிட்டு போன 2 ஸ்பிரிட்டும் வந்து சாவடிச்சிருச்சு. கடைசியாக நம்ம உல்ஃபா அந்த விண்டு ஸ்பிரிட்டு போயிட்டு ஒரு அடிக்கும் பாருங்க. அடித்த வேகத்துக்கு அது கீழே வந்து விட எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு நம்ம உல்ஃப் ஸ்பிரிட் வந்து ஒரு ரோடு விடும் பாருங்க, விடும் பாருங்க, மாசாக இருங்க. எல்லா ஸ்பிரிட்டும் தோக்கடிச்சிட்டு தலைவன் மட்டும் ஜாலியாக வந்து மாசாக இருப்பாங்க. இதை பார்த்த உடனே எழுதுறா யாருதுரா அந்த பெட்டு நல்லா ட்ரெயின் பண்ணுறா சாய் நீங்கள் தான்டா ஜெயிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவர் அறிவிக்க எல்லாருக்கும் சரி சந்தோஷம். இந்த டீம் ஆளுங்களாம் நம்பவே முடியல. ஸோ வேறு டீம் கட்டுறாங்க. நெக்ஸ்ட் டைம் அவனு தான் மோத பொறுங்குறாங்க. ஸோ வந்து சாய் வந்து எல்லாம் பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாய் உண்மையிலேயே நீ வந்து ட்ரைனிங் பயங்கரமாக கொடுத்துருக்குப்பான்ட்டு. இது வந்து ஒன்றும் இல்லை பாது வச்சு சின்ன விஷயம் தான்ட்டு. அந்த தோத்த டீமும் கேப்டனும் அவனே வந்து வெளியே கிளம்பிட்டா இவங்க எல்லாரும் வந்து மாற்றி பாராட்டிக்கிறானுங்க. நம்ம சாய் வந்து சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த பேட்டில் வந்து ரெடி ஆகும். அடுத்த பேட்டில் வந்து நம்ம ஹீரோ டீமுக்கும் இன்னொன்று வாங்கால் டீம் அப்படின்ற ஒரு டீமுக்கும் அந்த டீமில் இருக்கிறவனுங்களா பெரிய பீஸ்ட்டாக வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் வந்து நம்ம பீஸ்ட்டை பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிருதுங்க. அவனுக்கு எல்லாருமே அப்டேட்டட் பீஸ்ட்டு பைத்தான் முத கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம டீமோட லீடராக வாங்க நம்ம வந்து இந்த மேட்ச் நம்மளால் ஜெயிக்க முடியுங்க. அந்த டீமோட லீடராக டே இவங்கலாம் குப்பைங்கடா பாட்டு பண்ணி மேட்சை முடியுங்கடா எதுவும் ஃபன் பண்ணிருக்காதீங்கடான்னு சொல்ல மாஸ்டர் ஃபன்னாக இருக்குன்னு அவனுங்க வந்து கலாச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் எப்படியாவது இந்த டீமை ஜெயிக்கணுன்ட்டு இன்னமும் பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்து எல்லாரும் ஒன்றா போய் அட்டாக் பண்ணாலும் எல்லா பீஸ்ட்டும் ஒன்றா போய் சரிசனமாக மோதுதுங்க. நம்ம ட்ரீ பெட்டு நம்ம ஹீரோனோட பெட்டு என்னதான் அட்டாக் பண்ணாலும் அங்கே இருக்கிற ட்ரீ பெட்டாக பயங்கர பவர்ஃபுல் அப்டேட்டடுங்க. நம்ம பெட்டெல்லாம் அசால்ட்டாக அடித்து தூக்கி தூர போட்டுருச்சுங்க. அந்த ஒரே பெட்டு எதிரில் இருக்கிற ஒரே ட்ரீ பெட்டு நம்ம இருக்கிற எல்லா பெட்டுக்கும் டேமேஜ் கொடுத்து நிறைய பெட்டை வந்து ஓட விட்டுருதுங்க. நம்ம ஹீரோ பெட்டை தவிர மற்ற நிறைய பெட்டு தோத்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு பெட்டா. கடைசியில் அந்த ட்ரீ பெட்டு பண்ண அட்டாக்கில் ஒரு 4 பேர் தான் நம்ம ஹீரோ சைடு இருக்காங்க. அந்த ட்ரீ பெட்டோட வேணும் நம்ம ஸ்பார்க் ஸ்பிரிட் அட்டாக் பண்ணி கட் பண்ணிச்சுங்க. இதை பார்த்தோன்னு செம டென்ஷன். அவன் பெட்டை வச்சு நிறைய பெட்டை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லோரும் சொல்லிடுறாங்க ஹீரோவோட ஒரு பெட்டு மட்டும்தான் இருக்குது. எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீ வந்து தோத்துனா ஒத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவனும் இல்லை நான் வந்து கண்டிப்பாக போராடும் அப்படிங்கிறான். உடனே வந்து அவனோட கான்சியஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சாய் வந்து அவன் பவர் இன்ஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் வந்து அவனோட மூவை வந்து கனெக்டே பண்ண முடியல. நீ வந்து இங்கேயே சாவ போகிறடா அப்படின்ட்டு அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டோ ஒரு ஃபார்மேஷனில் மாற்ற மாதிரி காமிச்சு முடிக்கிறாங்க. இப்போ வந்து எதிரில் இருக்கிற எல்லா பெட்டுக்கும் எதிராக வந்து நம்ம ஒரே ஒரு ஹீரோவோட ஒரே ஒரு பெட்டு மூவி மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் வந்து எல்லாரையும் ஜெயிச்சு இது பண்ண மட்டும் தான் வின் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நடுவுலேயே பார்த்திங்கன்னா அந்த சாயங்கிற அவனோட பவரை வச்சு நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ளே போயிட்டு அவன் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கான். ஸோ வந்து நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாம் எப்படி இருக்குது. எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ். கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா.